சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, சக்தி பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ல நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அதை பார்த்த சக்திவேலுக்கு பிடிக்காது. அவங்களோட எதிரியில் ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா, காரில் இருந்துக்கிட்டு, இதுதான் சரியான நேரம். சக்தி வந்து அந்த பிள்ளையார் கோயிலை தாண்டி வந்துட்டுருக்கா. நீ வந்து லாரியில் மோதுல அவள் வந்து உயிரோடயே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீ மோதணும்னு சொல்லிட்டு, அவங்க அடியாளுங்க கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அந்த லாரியும் பார்த்தீங்க அப்படின்னா, சக்தியை மோதுறதுக்காக வருது. சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த லாரி மோத வரதை பார்த்துட்டாங்க. இருந்தாலும் அவங்கனால ஒன்றுமே பண்ண முடியல. நவுறக்கூட முடியல. அந்த நேரம் பார்த்து அங்க வந்த வேலு வந்து பார்த்தீங்கன்னா, சக்தியோட கைய பிடிச்சு வேகமா இழுத்துடுறாங்க. இழுத்து போய் 2 பேருமே ஒரு சைடு விழுவுறாங்க. அதுல சக்திக்கு அடிபடல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனா வேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. தலையில அடிபட்டு கட்டு போட்டுருக்காங்க. தனக்காக தான் வேலு வந்து இப்படி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நம்ம உயிர காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற நன்றியில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து வேலுவ சக்தி தான் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒத்தரம் வைக்கிறது, அவங்கள வந்து கூட்டிட்டு நடக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒண்ணா கூட தான் இருக்காங்க. அப்ப வேலு வந்து சக்தியோட கைய பிடிக்கிறாரு. இதுக்கப்புறமாவது சக்தியோட மனசு மாறி வேலு கூட சேர்ந்து வாழ்வாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.